இது கரெக்டாக இருக்குது. அடுத்தது வந்து ரோல் ஆஃப் வெப்சைட் இஸ் த பிஸ்னஸ் டு கன்சியூமர் ஆஃப் தி இ-காமர்ஸ். வெப்சைட் கேன் ப்ரொவைட் த சப்போர்ட் டு எக்ஸிஸ்டிங் customers by offering the information such the shooting the procedure, the product specification and the special helplines. இது வந்து ஒரு வெப்சைட் கேன் ப்ரொவைட் த சப்போர்ட் டு எக்ஸிஸ்டிங் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வாடிக்கையாளருக்கு ஒரு ஆதரவு அளிப்பதும் ஒரு ப்ரொசீஜர் ஒரு நடைமுறைகளை இப்படி தான் ஒரு வழங்குவதாலும் ஒரு ஆஃபரிங் இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கும் ஒரு சரி செய்தலை போன்றவை வந்து நடைமுறைகளை சரி செய்வதற்கும் ஒரு ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் த ஸ்பெஷல் ஹெல்ப்லைனாகவும் இது ஒரு ரோலாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னன்னா தேர் இஸ் ஒரு எப்படி சொன்னாங்கன்னா தேர் இஸ் potential for your website to become a resource of information for the public. அது ஒரு பொது மக்களுக்கான ஒரு தகவல் ஆசாரமாக இதற்கான அதுக்கான ஒரு ஆற்றல் உள்ளதாகவும் இந்த வெப்சைட் இருக்கு. அப்புறம் வந்து கன்சியூமர் ஹாவ் மோர் கான்ஃபிடன்ஸ் இன் doing the business with companies that they know the something about. அதாவது மேலும் வந்து ஒரு நுகர்வோருக்கு ஒரு அதிக நம்பிக்கை உள்ளதாகவும் மேலும் அவங்களுக்கு ஏதாவது தெரிந்த நிறுவனங்களுடன் வணிகம் செய்ய விரும்புகிறவங்களாக இருந்தாலும் இது வந்து ரோல் ஆஃப் வெப்சைட் பிஸ்னஸ் டு கன்சியூமர் இ-காமர்ஸில் இருக்குது. ரோல் ஆஃப் த இருக்குது. அதாவது கன்சூமர் ஹாவ் மோர் த கான்ஃபிடென்ஸ் இன் தி பிஸ்னஸ், அதாவது டூயிங் த பிஸ்னஸ் the companies that they now something the about. நெக்ஸ்ட் வந்து அதோடைய ஸ்ட்ராட்டஜி அண்டு கோல்ஸ். ஸ்ட்ராட்டஜியில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கும்போது டிட்டர்மைன் த யுவர் வெப்சைட் கோல், அதாவது ஒரு டிட்டர்மைன் என்ன சொல்லுவாங்க, தீர்மானிக்கிறது அப்படி சொல்லுவாங்க இல்லையா. ஸ்ட்ராட்டஜினா வந்து உத்திகள், கோல்ஸ்னால் ஒரு குறிக்கோள். ஒரு இணையதளத்தோட உத்திகள் மற்றும் அவங்களுடைய குறிக்கோள்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டிட்டர்மைன் யுவர் வெப்சைட் கோல். இதெல்லாம் வந்து டு டெவலப் த கோல்ஸ் ஃபார் யுவர் வெப்சைட் யூ நீட் டு த கன்சிடர் what you went to your the website to the accomplish. ஒரு தீர்மானிக்கிறதுக்கு ஒரு வெப்சைட் கோல் வந்து ஒரு டிட்டர்மைன் என்னன்னா தீர்மானிக்கிறதுக்காக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டிசைன் த வெப்சைட் டு மீட் தோஸ் கோல், அதாவது அந்த இலக்கு ஒரு வடிவமைக்கப்பட்ட அந்த இலக்குகளை பூர்த்தி செய்யுங்கள் அப்படி சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா ஒன்ஸ் யூ ஹாவ் த கிளியர் செட் ஆஃப் கோல்ஸ் யூ கேன் டிட்டர்மைன் த டைப் ஆஃப் கனெக்ட் யூ வில் புட் ஆன் த யுவர் வெப்சைட். நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆடியன்ஸ், அவங்களுடைய பார்வையாளர்களை புரிந்து கொள்றதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆடியன்ஸ். வென் கனெக்ட் தி ஐடியாஸ் இன் மீட் put this show on the other think about the experiment your audience image your ideal person you went to the visit your website. Next வந்து noun and promote your value, அவங்களுடைய பதிவுகளை அறிந்து ஊக்குவிப்பதற்கு உதவியாக இருக்கு. Clearly the அவங்களுடைய uniquely being table is now important part of standarding about from competitors in the industries. Develop the measurable goals னா என்னன்னா ஒரு அளவிடக்கூடிய ஒரு இலக்குகளை உருவாக்குவதற்கு. வெப்சைட் இஸ் நாட் சம்திங் யூ கேன் publish and leave together the text. To meet your goals, develop the strategy to measure your progress. Think about the factors that indicate success to the years. The website of the அதாவது அதோட உத்திகள் மற்றும் குறிக்கோள்கள் எப்படி இருக்குது அதெல்லாம் வெப்சைட்டோட தான் பார்த்துருக்கோம்.
நெக்ஸ்ட்டு வந்து வெப்சைட்டோட டிசைன் பிரின்சிபல் ஆஃப் ஃபார் இகாமர்ஸோட வெப்சைட் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பிரின்சிபல்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து யூசர் ஃப்ரண்ட் லைன்ஸ், அதாவது பயனர் நட்பு அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அது வந்து என்னென்னா ஒரு த வெப்சைட் வந்து ஷுட் ஆல்சோ த ப்ரொவைட் த விசிட்டர் வித் டீட்டெயில்ஸ் அண்ட் பிக்சர்ஸ் of the product, so that they can do the understand the product will without the touching or seeing the real them in the real. The more realized the look, better you are the choose the getting the conversions. The நெக்ஸ்ட் வந்து யூனிக் டிசைன் த எலமெண்ட்ஸ், ஒரு தனிப்பட்ட வடிவமைப்பு அப்படி சொல்லுவாங்க. யூனிக் டிசைன் த எலமெண்ட்ஸ், சீயிங் த காம்படிஷன் இன் த இகாமர்ஸ் தி பிகம் டு different from your online. On the market if is full of buying alternatives, and there should be the short reason we user the back to your the other adverts அப்படி சொல்லுவாங்க. இதோட அண்ட் செக்யூரிட்டி, இது வந்து ஒரு பாதுகாப்புக்கான அடுத்த தேர்டு வந்து ஒரு பாதுகாப்புக்கு ஒரு முக்கியத்துவமாக இருக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பர்சன் ஹூ இஸ் எப்படி சொல்லலாம், he is a person and financial difficult to the safe, and that you are not going to the share them with any third party. Make sure that your payment gateway is safe and secure. Filing to which will be difficult the your affect to the your sign up, the ultimately the சேல்ஸோட டார்கெட். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பதிவு அந்த டெக்னாலஜியில் என்ன சொல்லுங்க, ரெஸ்பான்சிவ் த டெக்னாலஜி பதிலளிக்க ஒரு தொழில்நுட்பம் அப்படி சொல்லுவாங்க. Some design to the trend to use the HTML coding, large size image and big flash file to improve the design. Next one the look of the website, having a non-response to the website which difficultly the affect to your business and make you lose the potential the clients. Next fifth வந்து known your target audience, அவங்களுடைய இலக்கு பார்வைகளை வந்து அறிந்து கொள்றதுக்கு இந்த கொள்கையும் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. தி ஷுட் நவுன் யுவர் கஸ்டமர் வில் நாட் டிசைன் யுவர் வெப்சைட் அக்காம்ப்ளிஷ்ட் த சர்வர் தி த பெட்டர். யூ ஹாவ் த ஐடென்டிஃபை யுவர் டார்கெட் ஆடியன்ஸ் அண்ட் கீப் த செக் அண்ட் அதர் த பையிங் த பேரண்ட்ஸ் parties, and this way your would be the experience which would directly park your the revenue the generations. Next sixth one is add search the client, அதாவது தேடல் நெடுவரிசையை சேர்க்கவும். The search option to the personable to the every e-commerce website as the visitors make to the looking for the particular product that they new to the by going through the various characteristics and looking for a specific product make the become the text. Seventh one is effective product descriptions, ஒரு பயனுள்ள தயாரிப்பு விளக்கங்கள் அப்படின்னு ஒரு தயாரிப்பு விளக்கங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. The product descriptions on your side the very influence your buying purchase. The more point of the image videos descriptive, the better of the buyer will related to the is buying the needs. Eighth one, இது வந்து ஒரு குறைந்தபட்ச தள அமைப்பு அப்படி சொல்லி அவுட்டு. தி டிசைன் டு தி பெஸ்ட் வே ஆஃப் த impersive the simplicity of remove the elements, the getting the minimum the carefully selected color the
தி இம்பார்ட்டன்ட், அதாவது நெக்ஸ்ட்டு 9th வந்து என்னென்னா ஒரு நிலையான பிராண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சிடென்ட் அதாவது பிராண்டிங் ஒரு யூ மஸ்ட் த இன்க்ரீஸ் தி பாயிண்ட் ஃப்ரண்ட் பிராண்ட் ஸ்பெசிஃபிக் கலர் பாட்டில்ஸ் அண்டு done of the product, photograph, descriptive the text, call to the action button on the every element to the style used to the design is the following of the your brand. This will also help you build a store brand's customer the relationship with your the regular client. 10th one is efficiency call to the actions. The ultimate the goal of your website is to increase the conversions rate and generate the more revenue, and this the CDS play or vertical role are the here. Some example to the search the word என்ன சொல்கிறாங்க அப்படி எக்ஸாம்பிள் பார்த்தா டிவைஸ் த யுவர் யூஸர் த கிளிக் த ஜான் நவுன் கெட் இன்ஸ்டன்ட் ஆக்சஸ் கிளைம் யுவர் டிஸ்கவுண்ட் கிளைம் யுவர் டிஸ்கவுண்ட் எக்ஸட்ரா இஸ் த எக்ஸாம்பிளாக இதுக்கு சொல்கிறாங்க. ஒரு திறமையான அழைப்பு நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. எஃபிஷியன்ட் கால் டு த ஆக்ஷன்ஸ் த பிராண்ட் லே அவுட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் காலம் சர்ச் த காலம் அண்ட் டார்கெட் ஆடியன்ஸ் technology securities and the design elements and front lines இதெல்லாம் வந்து ஒரு பிரின்சிபல் ஆஃப் த இ-காமர்ஸ் வெப்சைட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன இதில் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரௌஸ் பண்ணுறது பிஸ்னஸ் டு கன்சியூமர் வெப்சைடு அது ரோல்ஸு அண்டு ஸ்ட்ராட்டஜிஸ் பிஸ்னஸ் டு கன்சியூமரோட வெப்சைடு இமெயிலு அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்புறம் வந்து ஒரு இன்டர்நெட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்னா என்ன, இன்டர்நெட் ஆப்ரேட்டிங்னா என்ன, இன்டர்நெட்னா என்னன்ற பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம இ-காமர்ஸில் வந்து பிஸ்னஸ் டு ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம இ-காமர்ஸில் என்ன பார்த்துக்கோன்னா இந்த இ-காமர்ஸ்னால் என்ன அதை பற்றி அந்த குளோபல் ட்ரெயினிங் கேட்டக்சிஸ் அதோட மாடல் பிஸ்னஸ் மாடல் ஆஃப் இ-காமர்ஸ் இ-ஹேப்பு பில் எப்படி பண்ணுறது, இன்டர்நெட்னா என்ன, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர்னா இன்டர்நெட் ஆப்ரேட்டிங்னா என்ன, இமெயில்னா என்ன, அந்த வெப் ப்ரௌஸ் பண்ணுறது எப்படி அதை பற்றி நம்ம இப்போ பார்த்துருக்கோம். தேங்க்யூ.